மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, நேற்று ஈவினிங் ஜிடி விசஸ் எஸ்ஆர்எஸ் மேட்சோட ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்று அற்புதமாக விளையாடினாங்க குஜராத் டைட்டன்ஸ். 3 விக்கெட்டு தான் இழப்புக்கு. கடைசியில் டேவிட் மில்லர் பொழந்து எடுத்துட்டாப்புல. டேவிட் மில்லரு, சுப்மன் கில், விருத்திமான் சாகா இவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப்பே அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஊர் செல்ல பையன் போன வருஷம் ஃபைனலில் கலக்குனா சாய் சுதர்ஷன் அவர்கள், அவர் தான் 45 ரன் அடித்தாப்புல. டேவிட் மில்லர் வந்து ஒரு லிட்டில் கேமியோ 27 பாலுக்கு ஒரு 44 ரன் அடித்து 2 6 அடித்து கடைசியில் அவங்க ஹோம் கிரவுண்டு குஜராத்தில் நேற்று ஜெயிச்சிட்டாங்க. சன்ரைசர்ஸ் நேற்று என்ன தப்பு பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 162 தான் அடிச்சிருக்குது. போன மேட்ச் மும்பை ஒரு வேர்ல்டு ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே அதிகபட்ச ஸ்கோர், கிட்டத்தட்ட ஆர்சிபி ரெக்கார்டையும் பீட் பண்ணி வேர்ல்டு ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சுட்டு வந்த நம்ம சன்ரைசர்ஸ் டீமே நேற்று வந்து பரிதாபமாக புட்டுக்குச்சு. நேற்று எவனுமே அடிக்கல. சன்ரைசர்ஸில் யாருமே 50+ போடல எனக்கு தெரிஞ்சு. மயங்க் அகர்வால், டிராவிஸ் ஹெட்லாம் டப்புக்குன்னு அவுட் ஆகிட்டு போயிட்டானுங்க. கிளாஸன் தான் நின்று அடித்தான். நின்று ஒரு 2 6, ரஷீத் கான் பாலில் ஒரு 6, 100. குஜராத்திட்ட பாருங்க 3 ஆப்கானிஸ்தான் பிளேயரு. ஒமர் ஜாய் இந்த வருஷம் வந்திருக்காரு. போன வருஷம் ரஷீத் கான் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போன ரஷீத் கான் இருக்காப்புல ஆல்ரெடி. அதுக்கப்புறம் 100 போன வருஷம் தான் லெஃப்ட் ஆர்ம். ஸோ 3 பிளேயர் ஆப்கானிஸ்தானில் குஜராத்தில் மட்டும் இருக்கிறாங்க. அதோட நம்ம முகமது நபி வந்து இப்போ மும்பை இந்தியன்ஸில் இருக்கிறாப்புல. ஸோ 4 ஆப்கானிஸ்தான் பிளேயர் இருக்கிறாங்க நம்ம இந்தியாவில் இப்போ நல்ல ஒரு இதில் டீமில். ஸோ எவனுமே எல்லாம் 20s தான். எவனும் அது கடைசியில் இந்த நம்ம அபிஷேக் சர்மாவது 29. அபிஷேக் சர்மாவும் நேற்று அடிக்கலை. 2 6 2 4. மாக்கரமும் அடிக்கல. அதுக்கப்புறம் சபாஸ் அகமது அவன் அடித்தான் ஒரு 6 நல்லா இருந்தது. அது அப்துல் சமாது நல்லா விளாட்னாப்புல ஒரு 30. ஸோ இவங்கெல்லாம் ஒரு 30 20 29 28 அடிக்கவும் தான் ஒரு 162 வந்தது. குஜராத் போலிங் படி பார்த்தா மோஹித் சர்மாவோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம சென்னையிலேருந்து எல்லா எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்கின மோஹித் சர்மா நேற்று குஜராத்துக்கு நல்லா போட்டாப்புல 3 விக்கெட்டு. அப்புறம் எல்லாம் ஓமர் ஜாய், ரஷீத் கான், 100 எல்லாம் தலா ஒரு விக்கெட்டு நல்லா போட்டாங்க. நல்ல கண்டேன்ற ஒரு லூசு பைய புண்டாம அவன் வந்தால் ஒரு விக்கெட்டு கூட எடுக்கல. அடுத்தது பார்த்தா நம்ம டைட்டன்ஸ் வந்து சொன்ன மாதிரி டேவிட் மில்லர் பொழந்துட்டாப்புல. சுப்மன் கில்லும் விருத்திமான் சாகாவும் கொஞ்சம் ஆரம்பத்தில் ஒரு 30-50s போல் அடித்து கட்சியில் நம்ம சாய் சுதர்ஷன் பிரில்லியன்ட்னா சரியாக விளாட்னாப்புல. தமிழன் விளையாட்டு குஜராத்தின் சந்தோஷத்தை பெருகட்டும், பெருமை சேர்க்கட்டும். ஆக மொத்தத்தில் இந்த மேட்சோட ரிசல்ட் என்ன? குஜராத்துக்கு ஆவாதே, பாண்டியா இல்லாமலே ஆவாதே, ஹார்திக் பாண்டியா இல்லாமலே ஆவாதே. விஜய் சங்கர் வந்து அவரும் நம்ம தமிழ்நாடு 2 தமிழ்நாடு இருக்கிறாங்க குஜராத்தில். சூப்பர். ஒரு 2-4 நாட் அவுட்டு. சன்ரைசர்ஸ் போலிங் புவனேஸ்வர் குமார்லாம் ஒரு பவுலர் ஆப்டூ வெக்கம் கட்டவனா. நீ எல்லாம் எதுக்கடா இருக்கிற? இப்போ எங்கன்னா போயிடுறா. இவனெல்லாம் நம்பி இன்னும் சன்ரைசர்ஸ் இருக்குது. இப்போ இவனெல்லாம் செத்துருந்தேன். புவனேஸ்வர் குமார்லாம் லாய்க்கு இல்லாத ஒரு மேட்சை உன்னாடு கட்டு ஜெயிலி உருட்டானோ விக்ஸ் வந்த மாதிரி இப்படி போடுறான். கிழிஸ்தானுங்க. ஆர்சிபியில் இந்த நாயை போட்டாங்க, அப்பயும் கீச்சான். பூனேலையும் கீச்சாங்க, ராஜஸ்தான்லேயும் கீச்சாங்க, லக்னோவில் போட்டாங்க, அதுலேயும் அவனை கீச்சானுங்க. இப்போ கடைசியில் அங்கே சுற்றி இப்போ சன்ரைசர்ஸில் போட்டுக்கிறாங்க. அந்த எச்சக்கலை உன்னாடு கட்டு புறம்போக்கு அவனெல்லாம் ஒரு காலத்தில் 10 கோடி 16 கோடி ஏதோ எடுத்துது. ராஜஸ்தான் தான் எடுத்ததுன்னு நினைக்கிறேன். ஜெயதேவ் அவன்லாம் ஒரு பவுலர். அவன் ஒரு பவுலரே கிடையாது. அவனெல்லாம் போயிட்டு இப்படி எடுத்து வச்சுக்கிறாங்க. வாஷிங்டன் சுந்தர இம்பாக்ட் பிளேயர் எடுத்து வெக்கங்கட்ட பையன் அடிக்கவே இல்லை. 3 ஓவர் 27 ரன் தான். கம்மின்ஸ் கேப்டன். நீ கம்மின்ஸ் நீனா வேர்ல்டு கப்பு தான். இங்கெல்லாம் பாச்சாவே பழிக்காது. நீயும் பழிக்க மாட்டேன். உன் ஃப்ரெண்டு ஸ்டாருக்கும் வச்சு என் தலைவன் கிழிச்சான். நானும் ஆர்சிபி தோத்துச்சு. சரி, ஆக மொத்தத்தில் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் த ஹமாரா ஜிடி. ஜிடிக்கு கங்க்ராச்சுலேஷன். அடுத்த மேட்சில் பார்ப்போம். பாய்.